ப்ரெக்னென்சி டைமில் எந்த மாதிரியான ஃபுட் ஐட்டம்லாம் சாப்பிடலாம்? நமக்கு ஃபஸ்ட்டு ஹங்க்ரி வந்தால் தான் சாப்பிடணும். கண்டிப்பாக ஹங்க்ரி இல்லாத டைமில் சாப்பிடவே கூடாது. ஹங்க்ரி இல்லாத டைமில் சாப்பிட்டா நெஞ்செரிச்சல் இருக்கும், ஏப்பம் இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ஹெவியான உணர்வு இருக்கும், தூக்கம் அதிகமாக வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ ப்ரெக்னென்சி அப்படிங்கிறது ஓரளவுக்கு கொஞ்சம் டயர்டாக ஒரு மாதிரி இருந்தாலும் இது வந்து ஒரு சிக்கெல்லாம் கிடையாது. அதாவது என்னென்னா ஒரு நோய் மாதிரியெல்லாம் ட்ரீட் பண்ணவே கூடாது. அதுக்கு பதிலாக இது எப்படி இருக்கும் அப்படின்னா ரொம்ப ஹாப்பியாக சிரிச்சுக்கிட்டே எனக்கு தேவையான நேரத்தில் நான் சிரிச்சுக்கிட்டே கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துக்குவேன் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கணும். ஸோ இதே ரொட்டீனாக வச்சுக்கிட்டு நான் 10 மணிக்கெலாம் படுத்து தூங்கிடுவேன், 12 மணிக்கெலாம் தூங்கிடுவேன், 2 மணிக்கெலாம் தூங்கிடுவேன் அப்படிங்கிற மாதிரியான லேசி ரொட்டீன்லாம் ஃபாலோ பண்ணவே கூடாது. ஓகே, ஸோ அப்போ வந்து பசிக்கும் போது சாப்பாடு சாப்பிட்லாம். கண்டிப்பாக பசிக்கும் போது வெயிட் பண்ணி 10-15 நிமிஷம் கன்ஃபார்மாக இது பசிதானா அப்படின்னு பார்த்துட்டு சாப்பிடுங்க. அதை மட்டும் நீங்கள் சரியாக செஞ்சீங்க அப்படின்னாலே ப்ரெக்னென்சி டைமில் நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்கும். லைக் இந்த அன்வான்டாக வெயிட் கெயின் பண்ணுறதா ஆரம்பத்துலேருந்தே கரெக்டாக ரெகுலேட் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ பசிக்கும் போது மட்டும் சாப்பிடுங்க. ஐயோ சாப்பிடாமல் நான் படுத்துட்டேன்னா அதுக்கப்புறம் எனக்கு பசிச்சா என்ன பண்ணுறது அப்படிங்கிற மாதிரியான ஃபியர்லாம் எப்போவுமே வேண்டாம். ஓகேவா? ஸோ மிட் நைட்டில் பசிக்குது அப்படின்னாலும் கண்டிப்பாக தண்ணி குடிச்சிட்டு படுத்து தூங்கினா ஒன்றுமே ஆகாது, பயந்துக்காமல் இருக்கலாம். ஸோ ஓகே, ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ப்ரெக்னென்சி டைமில் நாம் ஃபுட் எப்படி எடுத்துக்கணும் அப்படிங்கிறதுக்கான அட்வைஸ்.